தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து மாதா அம்பிய குடும்பங்கள் கத்துப்படி இறைவனுக்கு நன்றியாக, மங்களமேரி கத்துப்படி இறைவனுக்கு நன்றியாக, டெய்சி கத்துப்படி அருள் சகோதரி ரோசரி கத்துக்கள் நிறைவேறும், ஸ்டீப் மின்னரசு கத்துப்படி செல்லையா முதலாண்டு நினைவாக, வில்சன் குடும்பத்தார் கத்துப்படி இறைவனுக்கு நன்றியாக, ஜான்சன் ஜெசிந்தா கத்துப்படி பெரிய முதலிமுத்து ராயம்மாள் ராயப்பன் லூர்து மேரி வியாமிடை பாட்டிக்காக, மரிய சுசை செல்வநாயகன் குருசாமி அந்தோனி குரூஸ் நெக்கி கிளாட்டன் வியாமிடை பாட்டிக்காக திருப்பலியானது அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். நாளிலே இயேசு ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை ஆன்மீக உணவாக நம்மிடத்திலே நற்கருணை வடிவிலே இறைவார்த்தை வடிவிலே இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த நாளிலே இறைவனுடைய இந்த உணவை பெற்றவர்களாக நிலையான பெருமத்திலே நுழைய அழைப்பு கொடுக்கிற இந்த திருப்பலியில் நாம் இணைந்து பொருளுடன் பங்கேற்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் நான் சொல்லாலும் செயலாலும் என் பாவமே பருவமே ஆகியவர்களும் கனியான முடியாதையும் வானவர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனிடம் எனக்கு ஆரம்பிக்கலாம் கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேர்ந்த வாழ்வுக்கு நம்ம அழைத்து செல்வதாக. கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் முடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 2-4 முடிய, மீண்டும் 12-15 முடிய உள்ள இறை வசனங்கள். அந்நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரவேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டுக்கொண்டு வந்தீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்து அறியப் போகிறேன். இஸ்ரவேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படர்ந்திருந்தது. பனிப்படலம் மறைந்த போது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அவர்களுக்கு வானகத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானகத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானகத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவற்றை நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம்.
உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானகத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானகத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானகத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருட்களை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வழக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானகத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானகத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 17 மற்றும் 20 முதல் 24 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி யோவான் நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 24 35 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாக படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே விளையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எப்போதும் எங்களுக்கு தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவை தேடுகிற மக்கள் கூட்டம். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மொழி, பசி வந்தால் கொஞ்சம் சொல்லுங்க, பசி வந்தால் 10 மறந்து போகும். என்ன அந்த 10? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, ஆணம், தவம், முயற்சி, தாழாமை, கடைசியா 10 காதல். இது எல்லாமே இந்த பசி வந்தா காணாம போயிருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இயேசுவை தேடுற கூட்டத்துக்கு ஒரு பசி. என்ன பசி? இயேசுகிட்ட பேசுறாங்க இல்லையா? முதல்ல இன்னைக்கு நற்செய்தியில கேட்டோம் நம்ம, ரபி, எப்போது இங்க வந்தீர் அப்படின்னு இயேசுவை தேடிட்டு கப்பர்நாகூமுக்கு ஒரு கூட்டம் போறாங்க. எதுக்காக? பசி. இயேசுநாதர் சோறு போடுவார். போன ஒரு வாசத்துல நம்ம என்ன கேட்டோங்க? 5000 பேருக்கு இயேசு வயிறார உணவு பரிமாறினார். எத்தனை கூடைகளில் மீதி எடுத்தார்கள்? 12 கூடைகளில் மீதி எடுத்தார்கள். இதெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இயேசு கூட இருந்தோம்னா நமக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில திரும்பவும் பின்னாடியே போறாங்க இல்லைங்களா? அவர்களுக்கு வயிற்றுக்கு பசிக்கு உணவு தருபவராக இயேசுவை பார்க்கிறார். இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துல அவர்களை ஆண்டு வந்த மன்னர் யாருங்க? இந்த இஸ்ரேல் ஆண்டு வந்தவர்கள் ரோமியர்கள் ஆட்சி செய்தார்கள் இல்லைங்களா? அப்ப ரோமியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் மக்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலை. அவர்கள் ஆட்சி செய்த பொழுது கடுமையான வரி அவர்களுக்கு இருந்தது.
இன்னைக்கு கூட எல்லாருக்கும் இந்த வரி கட்டுறதை பற்றி பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த பெட்ரோல், டீசல், அதுக்கு எவ்வளோ வரி கட்டுறோங்க? 1 லிட்டர் அடிச்சா ஏறக்குறைய 38 இருந்தா 39 ரூபாயா? அவ்வளவு வரி 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுதா? அது சந்தோஷமா கட்ட முடியுதா? இல்லை. அதே மாதிரி தான் அந்த மக்களும் ரோமியருடைய ஆட்சியில் இருந்த பொழுது மிக மிக கஷ்டப்பட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிறதே கொஞ்சம், அதுலேயும் அரசாங்கத்துக்கு வரி கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி. அதனால சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலை. அதனால தான் அவர்கள் தேடி 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 அலைகிறார்கள். யாராவது ஒருவர் எங்களுக்கு இதுல இருந்து விடுதலை தருவாரா? அப்ப இயேசுநாதர் கடந்த வாரத்தில் நான் வாசிச்ச போது 5000 பேருக்கு உணவு கொடுத்தாரே. அப்ப அவர் ஒரு நல்ல அரசனாக இருப்பாரா? அவருடைய ஆட்சியில யாருக்குமே பசி இருக்காது, பட்டினி சாவு இருக்காது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இயேசு பின்னாடி போறாங்க. இயேசுவை அரசராக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இயேசுவோ அதை விரும்பவில்லை. மாறாக அவர்களுடைய உணவு பசியை வேறு திசையிலே அவர் திருப்பி பார்க்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் மனுஷன் அப்படின்னு சொன்னா அதுல என்னவெல்லாம் அடங்கி இருக்கும்? மனிதன் என்பவன் யார்? அவனுக்கு என்னவெல்லாம் இருக்கும்? அதுக்குள்ள உடல், உள்ளம், ஆன்மா, இல்லையா? உடல், மனசு, ஆத்மா, இந்த 3 அடங்கியதான் மனுஷன். இந்த 3க்குமே நாம தினந்தோறும் ஏதாவது ஒன்று தீனி போட்டு கொண்டே இருக்க வேண்டும். உதாரணமா உடலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை நமக்கு சக்தி தேவை, அதுக்கு நாம் எப்படிலாம் உணவு உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகிற வரை ஒரு சிலர் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் அவ்வப்பொழுது, ஒரு சிலர் 3 வேளை, ஒரு சிலர் 2 வேளை, ஒரு சிலர் 1 வேளை. ஏதாவது ஒண்ணு உடலுக்கு கொடுத்தா தான் அந்த உடல் அமைதியாக இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணும்? டகன்னு அடிக்கும், படபடன் இருக்கும், அப்படியே எது வேணா செய்யும். அது சில சமயத்துல கோபத்துல வெளிப்படும், இல்லையா? ஒரு சிலருக்கு சாப்பாடு தாமதமாச்சு, அந்த வீடு 2ஆ போயிடும், ரணகலம் ஆயிடும். அதுவும் ருசியான சாப்பாடா இருக்கும். ஏனோ தாவும் இருந்துச்சுன்னா பிடிக்கும். அந்த உடம்புக்கு அவ்வளவு தேவைப்படுகிறது. உடல் தேவையை நாம் தினந்தோறும் கவனித்துக் கொள்ளுகிறோம். உணவை உட்கொள்ளுகிறோம், தண்ணீரை பருகிறோம், ஏதோ ஒரு வகையில் அப்படி வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய இந்த உள்ளத்துக்கு அறிவு பசி, அதுக்கு நம்ம தினந்தோறும் தீனி போடுறோம், இல்லைங்களா? ஏதாவது ஒரு வகையில நம்முடைய கண்களினால், நம்முடைய காதுகளினால், 5 புலன்களினால் நம்முடைய அறிவு பசிக்கு தீனி போடுறோம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, வாசிப்பதன் வழியாக ஒரு சில செய்திகளை உள்வாங்குகிறோம், கேட்பதன் வழியாக ஒரு சில செய்திகளை உள்வாங்குகிறோம், தொட்டு உணர்வதன் வழியாக ஒரு சில செய்திகளை உள்வாங்குகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிவு பசிக்கு, நம்முடைய உள்ளத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம், இல்லைங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்ல விரும்புவது 3வது பசி, அதுதான் ஆத்ம பசி. அந்த மக்கள் எல்லாம் சோறு கிடைக்கணும்னு வயிற்று பசிக்காக வந்தாங்க. இயேசுடைய வார்த்தையை 2 நேரம் கேட்டோம்னா அவர் கண்டிப்பா அவர் நமக்கு சோறு போடுவார்னு அவருடைய உள்ளத்தையும் இயேசு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா இயேசு 3வது அவர் அறிமுகம் செய்கிறார், அதுதான் ஆத்ம பசி. அந்த பசியை நான் போக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை இயேசு இந்த நாளில் நமக்கு அறிமுகம் செய்கிறார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பூசையில் நம்ம கலந்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம், வெளிச்சம்னு சொல்லலாம். ஏன் இந்த திருப்பலி அவசியம், ஏன் இந்த ஜெப வழிபாடு அவசியம் அப்படின்னா, என்னுடைய ஆத்மா ஆண்டவரிடம் மட்டும் தான் அமைதி பெறும். புனித அகுஸ்தீனார் மிக அழகாக சொல்லுவார், இறைவா உமக்காக எங்கள் இதயங்களை படைத்தீர், உம்மால் அன்றி வேறு எதில் அவை நிம்மதி காண முடியும், நிறைவு அடைய முடியும். அகஸ்தீனாருடைய கோட்பாடு, இல்லைங்களா? ஆண்டவரை சுற்றி அவருடைய இடத்திற்கு வந்து அவருடைய ஆறுதலான வார்த்தைகளை, அவருடைய நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிற அந்த தொன்மையை நான் உணராவிட்டால் எனக்கு வேறு எங்குமே நிம்மதி கிடையாதுன்னு அகஸ்தீனார் உணர்ந்தார். இன்னைக்கு இயேசு ஆண்டவர் அந்த ஆத்ம பசியை போக்குவதால் சொல்கிறார். நம்ம எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாடு, ஆடு, இந்த பிராணிகள், நம்ம எல்லாம் சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடு என்னவாக மாறுகிறது? நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு சக்தியை கொடுக்கிறது, அப்புறம் ரத்தத்தை கொடுக்குது, அப்புறம்
தேவையான வளர்ச்சியை கொடுக்குது. அந்த உடம்பு அழகா இருக்கு இல்லையா? ஒரு சிலர் பார்த்தா நல்ல சத்தான ஆகாரம், இன்னைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் குறைச்சதே இல்லை. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அதிகமா சாப்பிடுறோம், அதனால இணைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறதுக்கு காரணமே அதுதான். ஒரு காலத்துல உடலும் உணவும் இரண்டரை கலந்துருது. உடற்பயிற்சி இல்லாத வேலை இல்லை, எல்லாருமே உடம்புல வேலை செஞ்சாங்க நம்முடைய முன்னோர்கள். அதனால உடம்புல எந்த வியாதியும் இல்லை. இன்னைக்கெல்லாம் உட்காந்துட்டு வேலை, பேனை போட்டு வேலை, குழுன்னு ஏசி அறையில வேலை. அதனால என்ன ஆச்சு, உடம்புக்கு பயிற்சி இல்லை, நிறைய வியாதி வருவதனால கொஞ்சம் செய்யுது இல்லையா? அந்த உடம்புக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா? அது நம்ம செய்யறோம். இன்னைக்கு இயேசு ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறோம். நம்ம என்ன சாப்பிட்டாலும் உடம்புக்கு அது சக்தியை கொடுக்கிறது, அது உடலாக மாறுகிறது, கண்ணாக மாறுகிறது, காதாக மாறுகிறது, சக்தியாக மாறுகிறது. நம்ம சாப்பிட்ற அத்தனை சாப்பாடு அது போதுமான எல்லா ஆற்றலையும் சக்தி எடுத்துக்கொண்டு கழிவுகளை தினந்தோறும் அது வெளியேற்றி விடுகிறது. இது உடலுடைய அமைப்பு முறை. அதே மாதிரிதான் அந்த விலங்குகளும் ஆடு மாடுகளும் எல்லாத்தையும் சாப்பிட்டு அது நமக்கு நல்ல பலனை தருகிறது. இன்னைக்கு இந்த பூசை முடிஞ்சு வெளியில போன உடனே இன்னைக்கு விருந்து பல வீட்டு நடக்கும். ஏதோ ஒரு வகையில ஆடோ மாடோ கழுதியோ குதிரையோ எதையாவது நம்ம வெட்டி சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு வகையில நமக்கு ஒரு சக்தியை தருகிறது. சக்தியாக, உடலாக, ஆற்றலாக அது மாறுகிறது. இது உடல். இயேசுக்கு என்ன சொன்னாரு? நான் தருகிற உணவை உண்டு, நான் தருகிற உணவை நீ உண்டு, நான் தருகிற நீ தண்ணீரை பருகினால் உனக்கு பசியே இருக்காது, தாகமே எடுக்காதுன்னு சொல்லு. இது ஒரு புதிய வகையான அனுபவத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த மக்கள் எல்லாம் வயிற்றுக்காக வந்தாங்க, இயேசு ஆத்மாவை நோக்கி அவர்களை திருப்புகிறார். இதுதான் இறைவன் இயேசுடைய அற்புதமான செயல். அவருக்கு என்ன செய்யறாருன்னா ஆத்ம உணவு. யார் என்ன சொல்றாரு இயேசு? நீ என்னை பின். நீ எப்படி அந்த உடலுக்கு தேவையான உணவை சாப்பிடுகிற பொழுது அது சக்தியாக மாறுகிறதோ, நீ என்னை உண்டால், என்னுடைய அப்பத்தை உண்டால், என்னுடைய உணவை உண்டால் நீ என்னவாக மாறுவாய்? நீங்கள் என்னவா மாறுவோம்? இயேசுடைய உடலை உண்டால் இயேசுவாகவே மாறுவோம். இதாங்க ஆத்மா தேடல். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த ஆத்ம உணவு தான் எனக்கு இறைவனுடைய அனுபவத்தை தரும். இந்த உடலை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம்னா அது இறைவனுடைய அனுபவத்தை தராது. மீண்டும் மீண்டும் பசியை தரும். ருசியான உணவு எவ்வளவு உண்டாலும் சரி, இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவை வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இயேசு சொல்வது அதல்ல, எனது உணவை உண்டால், அதாவது என்னையே நீ உண்டால் உன்னுடைய ஆத்ம பசி தீரும். அது எப்படி தீரும்? ரெண்டு வகையில் இன்னைக்கு பார்க்கலாம். ஒன்னு இயேசுடைய இறை வார்த்தை, இன்னொன்னு இயேசுடைய திரு உடல். இயேசுடைய இறை வார்த்தை, இயேசுடைய சொல், இயேசுடைய வாக்கியம், இயேசு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய பசியை தீர்க்கிறதா, ஆத்மாவுக்கு ஆறுதலை தருகிறதா, உடம்புக்கு தேவையான சக்தியை தருகிறதா அப்படின்னு கேட்டா நமக்கே நிறைய வார்த்தைகள் தெரியும். ஒன்று ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொல்கிற வார்த்தையினால் எனக்கு உற்சாகம் கிடைக்கிறது, சக்தி கிடைக்கிறது, ஆற்றல் கிடைக்கிறது. ஒன்று ரெண்டு சொல்லுங்க. இயேசுடைய வார்த்தை சொல்லுங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, நான் உனக்கு அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தை. அப்புறம் இயேசு சொன்ன வார்த்தை எதுல நமக்கு சக்தி கொடுக்குது? இயேசு சொன்ன வார்த்தை, அவருடைய வார்த்தைகள் சொல்லுங்க. வாழ்வு தரும் உணவு நானே. அது இன்னைக்கு வாசிச்சது. நான் சாதாரணமா இயேசு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு நல்ல ஒரு ஆறுதலா இருக்குது, சக்தியா இருக்குது அப்படின்னு சொல்றது. ஒண்ணு ரெண்டு, எனக்கு உள்ளம் கலங்க வேண்டும், நீ கவலைப்படாத சொல்றாரு. அப்புறம் பின்னாடி கொஞ்சம் சொல்லுங்களேன் சத்தமா. வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தின் மூட்டை கட்டி சேர்ப்பதும் இல்லை. வானக தந்தை அவற்றுக்கு உணவு கொடுக்கிறார்னா உங்களுக்கு எவ்வளவு 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 செய்வார். அப்படி என்ன இருக்கும்? கடவுள் நம்மை பராமரிப்பார். இது ஒரு ஆறுதலான வார்த்தைகள். அப்புறம் இயேசுடைய வார்த்தை, கேளுங்க. நீங்க கேளுங்க, உங்களுக்கு தரப்படும். அப்படியே அமைதியா இருக்க வேண்டாம். நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன். இது கடவுள் கொடுத்த வாக்குறுதி. அப்படி கேட்டு உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குதா? இயேசுவிடம் கேட்டு ஏதாவது கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய சொல்லலாம் இல்லையா? நாம் கேட்பதையெல்லாம் தருபவர் தான் நம் இறைவன் இல்லையா? அது இறைவனுடைய வார்த்தை. இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அஞ்சாதே, திகையாதே, நான் விரும்புகிறேன், நீ குணமாகும், நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன். இவனை விட்டு வெளியிலே போ சொன்னா சாப்பிடாம போயிருது. நோய் நீங்குகன்னு சொன்னா நோய் நீங்குது. எழுந்து வா சொன்னா செத்து போன எந்திரிச்சு வரா. இயேசுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு.
இயேசு அதைத்தான் இன்னைக்கு அறிமுகம் செய்கிறார். நீ உணவு பசிக்காக, உடல் பசிக்காக ஓடாத, அறிவு பசிக்காக ஓடாத, என்னுடைய இடத்தை தேடி வா, என் வார்த்தையை உண்டு பார், அது உனக்கு ஆத்ம பசியை தீர்க்கும். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இறைவனுடைய ஒரு வார்த்தை போதுங்க. இன்னைக்கு இரண்டாவது வாசகம், அதை கையில் எடுங்களா. இரண்டாவது வாசகம் எபேசியர் எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 5. எபேசியர் எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 5 இறைவார்த்தை 24 கடைசியில் இந்த வார்த்தை வாசிங்க. 5:24 எபேசியர் 5வது பிரிவு 24வது இறைவார்த்தை. சாரி, எபேசியர் 4:25 ஒரு அதிகாரம் முன்னாடி 4:24 கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். நீ கடவுள் சொல்கிற வார்த்தை சத்தமா என்னோட சொல்லுங்க. கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். கடவுள் ஏற்கனவே நம்மளை எல்லாம் அவருடைய சாயல படைச்சிருக்கார். பழைய ஏற்பாட்டில் எடுத்தோம் நம்ம தொடக்கணும்னு அதுதான் வாசிப்போம் இல்லைங்களா. நம் சாயலில் மனிதனை உருவாக்குவோமாக சொல்லுவார். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அந்த புதிய மனிதர்னா யாருங்க? இயேசுநாதர். அவருடைய இயல்பை, அவருடைய சாயலை அணிந்து கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? இயேசுவையே எடுத்து சட்டையா போட்டுக்கோ, இயேசுவையே உன்னை வாழ்வாக வைத்துக்கொள். இதுதான் அர்த்தம். இதான் வார்த்தை கிடையாது. இதான் இறைவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இன்னைக்கு நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்றது? இயேசுவை அணிந்து கொண்டு எப்படி வாழணும்? அந்த இயல்பு வாசிங்க. இயல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். பாத்தீங்களா? இயேசுவுடைய இயல்பு என்ன? உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். அவர் எல்லா இடத்திலும் உண்மையாக இருந்தார், எல்லா இடத்திலும் நீதியாக இருந்தார், எல்லா இடத்திலும் தூய்மையாக இருந்தார். இது இயேசுவுடைய இயல்பு. அந்த வார்த்தை எனக்குள் பயணம் சென்றால் நானும் நம்முடைய வாழ்வு எப்படி மாறும்? உண்மையாக மாறும், நீதியாக மாறும், தூய்மையாக மாறும். இதுதான் இறைவன் ஆத்ம பசியை தீர்ப்பதற்கு. இதுதான் இயேசுவுடைய இயல்பு. அந்த இயல்பை தான் இன்று நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த வார்த்தை நம்ம பயிற்சி செய்யலாம். என்ன செய்யலாம்? இயேசுவே, நான் உடல் பசிக்காக ஓடவில்லை, அறிவு பசிக்காக ஓடவில்லை, ஆத்ம பசிக்காக உம்மை தேடி வந்திருக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? இந்த வாரத்திலே உண்மையாக, இந்த வாரத்திலே நீதியாக, இந்த வாரத்திலே தூய்மையாக வாழ முயற்சி எடுத்தால் என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற இயேசு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள் வாழ்வார். நான் அல்ல வாழ்வது, பவுலடியார் சொன்னார் என்ன? எனக்குள் வாழ்வது இயேசுவே. இதுதான் இறை இயல்பு, இதுதான் ஆத்ம தாகம். இப்படி நம்ம போகலாம். இன்னொரு வகையில் என்ன? அதான் நற்கருணை திருப்பலி. எத்தனை திருப்பலி பூசையில நம்ம கலந்து கொள்ள முடியுமோ அத்தனை திருப்பலி பூசையில சரியாக முழுமையாக பங்கு பெற வேண்டும். ஏனோ தானோ நல்ல, எப்படியோ நம்ம போனா போது நல்ல. இயேசுடைய முழுமையான உடலை உண்ண நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம் வீட்டுல நல்ல ருசியான ஒரு பிரியாணி இன்னைக்கு மத்தியானம் போய் செஞ்சுக்கோம், செஞ்சு பாருங்க. அது செஞ்சு முடிச்ச உடனே எல்லாரும் சாப்பிட்டு கடைசியா சாப்பிடலான்னு ஆசை இருக்குமா, முதல்ல சாப்பிடலான்னு ஆசையா இருக்குமா? நல்ல சுவையான பிரியாணி அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே கண்ணனுடைய லைன் கொண்டு வாங்க. கம்ம 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 கம்மன் வீடே மனம் வீசுது. அந்த பிரியாணி கூடவே உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் ஆட்டு கொழுப்பு, ஆட்டுக்கறி, அந்த நிறைய இந்த மாதிரி என்னெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் வச்சுக்கோம். வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டோம், கடைசியா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வருமா, அல்லது முதல்ல சாப்பிடலான்னு வருமா? எல்லாம் சாப்பிட்டு ஏதோ மிச்சம் மீதி இருந்தா போதும், தட்டில் ஊட்டி இருக்கிறது, சட்டியில் ஊட்டி இருக்கிறது, கொஞ்சம் சோத்தை உள்ள போட்டு நல்லா பிணைஞ்சு ஊட்டி சாப்பிடுறது, அது போதுமா? இல்லை முதல்ல சாப்பிடலான்னு ஆசை இருக்குமா? நிறைய சாப்பிடணும், முதல்ல வேகமா போகணும். எப்ப எப்ப கப்ப 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 கப்பன்னு பசி காப்பிட்டு இருந்தோம்னா அந்த அடுப்புக்குள்ள வச்சோன்னா அந்த சூடு கூட ஆயிருக்காது, அப்படியே சாப்பிடுவோம். அவ்வளவு சந்தோஷம் ஒரு பிரியாணி சாப்பிடுறோம்.
அது மாதிரிதான் இயேசுடைய உடல். ஓடி வர வேண்டும். இயேசு எனக்காக இந்த நற்கருணை பிரசன்னத்திலே காத்திருக்கிறார். இந்த உடலை உண்கிற பொழுது எனக்கு பசி எடுக்காது அவர் சொல்லி இருக்கிறார். இந்த உடலை உண்டால் அவரோட இணைந்திருக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உடலை உண்டால் அவருடைய நிலை வாழ்வில் பேரின்பம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உடலை உண்டால் என்றுமே சாவு கிடையாது சொல்லி இருக்கிறார். அந்த உணவு தான் என்னுடைய ஆன்ம உணவு. அதுக்கு நான் எப்படி வரணும்? சாதாரண வீட்டில் இருக்கிற உடம்புக்கு தேவையான உணவுக்கு அவ்வளவு ரசிப்பு ருசிப்போடு இருக்கிறன்னா, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய உணவு எவ்வளவு வியப்புக்குரியது, ஆச்சரியமானது. அந்த உடலை உண்ண நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்னைக்கு காலையில் அலுவலகத்துக்கு போற வழியில ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சிச்சு. ஒரு அம்மா, அவங்க வழக்கமாக 7 மணிக்கு தான் பூசிக்கு வருவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், 7 மணிக்கு பூச ஆரம்பிக்குது, அது மாதிரி ஜெர்மான ஒன்று நடக்குது, முடிஞ்சா அதுக்கு வாங்க அப்படின்னு. இன்னைக்கு போய் பார்க்குறேன், அவங்க தான் முதல்ல கோயிலை திறந்து உள்ள போய் மெழுதிரி ஏற்றி மாதாவுடைய சுகத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வேண்டிட்டு நற்கரணைக்கு முன்னாடி போந்திருக்கிறாங்க. அப்படி பூசை முடிஞ்சோன்னா அவங்களை சந்திச்சு கேட்டேன், என்னமா ஆச்சுன்னு கேட்டேன். பாரு, இவ்வளவு நாளா எல்லாரும் மாதிரி நான் இருந்த பாரு, எல்லாரும் மாதிரி இருந்தா போன வாரத்துல கடவுள் என்னை தடுத்து ஆட்கொண்டா, எனக்காக நீ நேரத்தை ஒதுக்குகிறாயா, என்னிடம் வந்து அமர்கிறாயா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுச்சு. அதனால என்னால வீட்டுல இருக்க முடியல. இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டேன். முதல் நாள நான் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா, ஆலய கதவு திறந்தவுடன் ஆண்டவர் முதலில் யாரை பார்ப்பாரோ அந்த முதல் நபராக நான் இருக்க வேண்டும் ஆசைப்பட்ட பாரு. அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பூசை முடிஞ்சு கேட்டேன், நீங்க எப்படி மனப்பரிச்சு அப்படியே இறைவனையும் முழுமையாக எனக்குள் வந்ததை போல உணர்கிறேன் சொன்னாங்க. இதுதான் நானும் நீங்களும் இந்த உடலை உண்கிற பொழுது அதைத்தான் பெறுகிறோம். உடம்பு வளராது, மாறாக ஆத்மா வலுப்பெறும். ஆத்மாவில் இருக்கிற ஆண்டவர் உறுதி பெறுவார். ஆத்மாவை வளர்ச்சி செய்கிற இறைவனுடைய இறை தன்மை வரும். சொல்ல போனா இறைவனாகவே நாம் மாறுவோம். ஏனோ தானோன்னு இருந்தால் எப்படியாவோ நாம எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போவோம். ஆண்டவருக்குரியவர்களாக வாழ ஆரம்பித்தால், இறைவனே நமக்குள் வந்துவிட்டால், அவருடைய இயல்பே நம்மை தூண்டி தட்டி எழுப்பிடும். இந்த உணவை தான் இயேசு இன்று தர ஆசைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த உணவு தான் எனக்கு வேணும். அவர் தான் சொன்னாரு, எனது உடலை கொண்டு என் ரத்தத்தை குடிப்போர் என்னில் நிலைத்திருக்கிறார், நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன். கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய உடலை உண்டாக்கும் போது நான் உனக்குள்ள இருக்கிறேன் சொன்னார். இந்த நம்பிக்கை விசுவாசம் வேணும். குறிப்பாக இன்னைக்கு நீங்க திவ்ய நற்கருணை பெறுகிற பொழுது இந்த நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை தட்டி தூசி தட்டி எழுப்பி பாருங்க. ஆண்டவரே, நீ எனக்குள்ள வர போறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் நீ நான் ஒன்றாக சந்திக்கிற நேரம் நற்கருணை பிரசன்னம், இறைவார்த்தையில் ஆத்மாவை நிரப்பினீங்க. அதை விட உடல் வழியாக உன்னுடைய முழுமையான இறைத்தன்மையோடு எனக்குள் வர போறீங்க. ஆண்டவரே, இந்த மாசம் முழுசும் நான் நானாக அல்ல, நீர் என்னில் எதை விரும்புகிறீரோ அதை செய்வனாக மாற வேண்டும். உடல் பசியை தேடி போவனாக அல்ல, உள்ளத்து பசியை தேடி போவனா மட்டுமல்ல, மாறாக ஆத்மா பசியை தேடி உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நிரப்புங்கள், உம்முடைய வார்த்தையால், உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தால் நான் நிரப்புகிற பொழுது நான் நானாக அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாகவே மாறுவேன், உம்முடைய உடலாகவே மாறுவேன், உம்முடைய பிரசன்னமாகவே இந்த உலகத்தில் வாழ்வேன்னு சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு முதல் நாள்ல கடவுள் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். இப்படி இறை இயல்பு நமக்கு குடிகொண்டால் நம் வாழ்வு தூய்மையாக மாறும், நம் வாழ்வு நேர்மையாக மாறும், நம் வாழ்வு உண்மையாக மாறும். எல்லாரும் நம்மையும் எடுத்துக்காட்டாக பார்ப்பார்கள். ஆம், நாம் அப்படி இப்படி அல்ல, எடுத்துக்காட்டான மனிதர்களாக, உதாரணமான மனிதர்களாக வாழ இறைவன் கொடுக்கிற விருதுதான் இந்த திவ்ய நற்கருணை திருவிருந்து. கலந்து கொள்வோம். இறைவன் நம்மில் இரண்டர கலந்து விடுவார். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். Yesu
அவருடைய விருந்திலே கலந்து கொண்டு அவர் தருகிற வார்த்தையிலே வாழ இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் உறைவிடமே என் இறைவா, என் திரு அவையை வழிநடத்துகின்ற என் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உமது ஆசி அருளை அவர்களோடு உடனிருந்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்தையும் பராமரிக்கும் அன்பு இறைவா, என் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் தங்கள் பணியால் மக்களின் நம்பிக்கையினை அதிகரிக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உழைத்திடவும் உமது அருளினை பொருந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் நம்பிக்கையே இறைவா, இளைஞர் வாரத்தை சிறப்பிக்கின்ற வேளையில் எங்கள் இளைய சமுதாயத்தை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இளைஞர்கள் தங்கள் தற்போதைய வாழ்விலும் எதிர்கால வாழ்விலும் உம்மை மட்டும் மையமாக கொண்டு வாழ்வின் எல்லா சூழல்களிலும் வெற்றி பெற ஆசை தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியின் இறைவா, எம் பங்கு தந்தை, பங்கு மக்கள், நேரலையில் இந்த கல்வாரி கொண்டாட்டத்தில் இணைகின்ற அனைவரையும் ஆசீர்வதியும். வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது அற்பரம் எங்களோடு இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் உமது வல்லமையில் நாங்கள் என்றும் நம்பிக்கை கொண்டு மகிழவும் நிம்மதி கொண்ட வாழ்வை நடத்திட வேண்டிய அருளை தந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சில நாடுகள் ஜெபியுங்கள். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் அர்ப்பணம் செய்கிறோம். உடல் ஆன்ம வாழ்வுக்கு தேவையான இறை வார்த்தையின் வல்லமையாலும் நற்கருணை பிரசன்னத்தினாலும் இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்துவீராக. இறைவா, எங்களுக்குரியதை கேட்டுபவர்களாக அல்ல, நீர் விரும்புவதை நாங்கள் கேட்டுபவர்களாக எங்களை மாற்றியறலும். ஆன்மாவுக்கான ஒவ்வொரு வார்த்தையையும், ஆன்மாவுக்கான ஒவ்வொரு நாளினுடைய உணவையும் எங்களுக்கு அன்றாடம் தருவீராக. இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலேயே உண்மையாக, நேர்மையாக, தூய்மையாக வாழ என்று அழைப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை வடிவமைக்க எங்கள் வாழ்வை அர்ப்பணம் செய்கிறோம். ஆசீர்வதியும். நம்ம நாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தூய தந்தையே, ஆமென். Amen.
சகோதரிகளை நம்ம ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி தந்தையாம் இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருடமே வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நெருங்கனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்துவீர். மது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் உயர்ந்தது பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீது உமது பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உமது செயல்களின் மென்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானகத்துடன் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி அர்ப்பணிப்பதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மையானத்துக்கு மூன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்தியவன் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைவுள் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பனை நினைவு கூர்ந்து வாழ்த்தரும் வெப்பத்தை மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமண்ட மக்களியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கொண்டவர்களும்
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அந்த திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருடன் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என ஆட்சி உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் எங்கள் குற்றங்களையும் அழியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலும் எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதல் அதை நம்பிக்கையை நோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தற்கு அழைப்பு பெற்றோர், பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தூய உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்ம எழுதிச் செல்வதாக.
ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். நம்முடைய பங்கில் அந்த ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கிற அந்த தோட்டத்தில் ஒரு சில வேலைகள் செய்வதை நீங்கள் இப்பொழுது கூட திருப்பதி முடிந்து சென்று பார்க்கலாம். தென்னை மரங்களை வைக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடு ஆகிறது. சொட்டு நீர் வழியாக தண்ணீர் ஊற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கல. இது நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சியாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? நீங்களும் உங்களுடைய பங்கேற்பாக ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்யுங்கள். இதற்கு கொஞ்சம் செலவெல்லாம் ஆயிருக்கு. ஏதாவது முடிந்தால் உங்களால் உதவி செய்ய செய்யலாம். அல்லது தென்னை மரத்தை வாங்கி தரலாம். அது வாங்குறதுக்கு முன்னால் போக முடியும்னா அதுக்குரிய அந்த தொகையை ஏற்றுக்கொள்ளலாம். ஏதாவது வகையில் உங்களுடைய பங்கேற்பு இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு மரம் ஆலயத்திலே வளரட்டும். வீட்டிலலாம் இடம் இருக்காது. ஒரு சிலர் வந்து எங்கே சொன்னால் மரம் வளருன்னு நமக்குன்னு சொல்கிறாங்க. எங்கே வளர்க்குறதில்ல, கவலைப்பட வேண்டாம். கோயிலில் நிறைய இடம் நீங்கள் வாங்கி கொடுத்தா போதும், அது வளரும். அதற்குரிய அமைப்பு கட்டமைப்பு வசதி நம்மிடம் இருக்கிறது. இதற்காக ஒரு சிலர் தினந்தோறும் உதவி செய்கிறார்கள், வாரந்தோறும் உதவி செய்கிறார். திருவாளர் சைமன் இந்த ஆலயத்தை சுற்றிலும் வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த சுற்றுப்பயணம் நடக்கிற பொழுது அந்த பயண பாதைகளை சுத்தம் செய்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை வந்திருந்தாருன்னு சொல்ல நினைச்சேன். கட்டுங்க சொல்லியிருக்கேன். பிறகு ஒரு சிலர் இந்த தோட்ட வேலை செய்வதற்கு உதவி செய்கிறீர்கள், நன்றி. போன வாரத்தில் ஒரு சாமியார் என்கிட்ட வந்து கேட்டார், நீ சாமியாராக விவசாயம் மாறிட்டு இருக்கிறியா? இந்த கொரோனா காலத்தில் உடலுக்கு தேவையான பயிற்சி மட்டுமல்ல, நம்முடைய அந்த இடமும் நன்றாக மாற வேண்டும். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பனைமர விதை அல்லது பனைமர கொட்டை அல்லது மரம் மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா நிறைய தேவைப்படுகிறது. ஏதாவது ஒரு இடத்துல கிடைத்தால் தயவுசெய்து பெற்று வந்து தாருங்கள். அது நம்மளை வேலி ஓரமாக வச்சோம்னா குறைந்தது ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கும் தண்ணீர் கிடைக்காவிட்டால் இங்கே கிடைக்கும். இவ்வளவு அந்த மரத்துக்குரிய பலன் உண்டு. அதற்கு உதவி செய்யுங்கள். இரண்டாவது, இந்த வாரம் முதல் வாரமாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல மாலை 5:30 மணிக்கு புனித அந்தோனியருடைய நவநாள் பக்தி முயற்சியோடு சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். நற்கருணை ஆசிரம் நடைபெறும். இதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு ஜெபமாலையோடு திருப்பலி தொடங்கும். சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையோடு ஆரோக்கியனுடைய நவநாள் திருப்பலியானது தொடர்ந்து நடைபெறும். அன்னூரிலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு ஜெபமாலையோடு திருப்பலியானது நடைபெறும். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய பங்கில் நேற்று நான் கொஞ்சம் சொன்னேன், இன்னைக்கு முழுசாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, நேற்று எங்களுடைய பெயர் கொண்ட புனிதருடைய திருவிழா. புனித இக்னாசியார் அல்லது இக்னேசியஸ், தமிழில் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுவாங்க. அவருடைய பெயர் கொண்ட நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பங்கில் நடக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு. நேற்று அது நிறைவேறியது. நம்முடைய அந்தோனியார் திருவிழா அந்த வருஷம் வந்திருந்தா அப்பவே அது நடந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் தாமதமாக ஒரு மாதம் தள்ளி கிடைக்கும். என்ன அப்படின்னா, இசை இந்த பாடல் குழுவில் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதிய ஒரு கீபோர்டு, ஏறக்குறைய 76,000 மதிப்புள்ள கீபோர்டு நாம் இன்னும் விரைவில் பெற இருக்கிறோம். 2 நாளில் அது வர இருக்கிறோம். இது நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு குடும்பத்தினுடைய அன்பளிப்பு. அவங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுட்டேன், உங்களை நான் அறிமுகம் செஞ்சேன், கொஞ்சம் பாராட்டு சொல்கிறேன், தயவு செய்து வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். இது கடவுளுக்குரியது. இந்த கோயிலில் வாசிக்கப்படுகிற பொழுதெல்லாம், இறைவனுடைய புகழ் கேட்கிற பொழுதெல்லாம் எங்கள் குடும்பத்தினுடைய மூதாதையர்களும் நன்றியோடு நினைத்து பார்ப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபியுங்கள். அத்தனை தொகையும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், அத்தனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்குரிய பணமும் கட்டியாச்சு. நம்ம ஒரு 2 நாளுக்கு அது நமக்கு வந்து சேருமென நம்புகிறோம். ஸோ இந்த உதவி செய்த அந்த உபகார குடும்பத்திற்கு நம்முடைய பாராட்டுகளும் நன்றி. அதே போல் இரண்டத்திலே ஒரு சிலர் முன்கூட்டியே அறிவிப்பு செய்ய சொன்னார்கள். கொஞ்சம் அப்படியே தாமதப்படுத்திட்டு வந்தேன். என்னன்னா, ஒரு கோயில் பங்கு கோயில் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு சிலர் கண்டிப்பாக இருக்கணும். என்னவெல்லாம் இருக்கணும்? பங்கு கோயில் தான். அந்த கிளை பங்குக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. பங்கு கோயில் தான் கட்டாயம் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன திருப்பலி புதுசாக நடக்குது. ஆமா, கட்டாயம் பங்கு சாமி இருந்தது. அதுக்கு பேரு பங்கு கோயில்.
இல்லைன்னா அது இல்லை தான். இங்கே வந்துருச்சு எனக்குரிய 4 ஐந்தாண்டு கணேசன் பிறகுடைய எனக்குரிய 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதனால இந்த பங்கு கோயில் ஆயிடுச்சு, தப்பு இல்லை. அதில் நான் சொல்ல பொருட்கள் ஒரு சிலது கட்டாயம் இருக்கணும், தினந்தோறும் அதை நம்ம காதில் கேட்கணும், மணி அடிக்கணும் இல்லைங்களா. நான் வந்த உடனே ஒரு சிலர் அதை பற்றி பேசினாங்க. கடந்த முறை ஒருவர் வந்து இடத்துல தெரிவித்திருக்கிறார், இந்த மணியை நாங்கள் பெற்றுக் கொடுக்குறோம் ஃபாதர், தயவு செய்து சீக்கிரமாக நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய அறிவுறுத்தல்களையும் எதிர்பார்க்கிறேன். திருப்பதி முடிந்தோ அல்லது பிற வேலையில் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஒரு மணியை இந்த ஆலயத்தில் ஒழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். ஒவ்வொரு பங்கு கோயிலும் தினந்தோறும் 3 முறை மணி அடிக்கணும். ஞாபகம் இருக்காதுன்னா இல்லைங்களா? எந்தெந்த மணிக்கெல்லாம் அடிப்பாங்க? காலையில். இதெல்லாம் தெரியுது இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கலாம். காலையில், மதியம், இரவு, அப்புறம் திருப்பதிக்கு முன்பாக. என்கிட்ட கூட ஒரு சொன்னார், அதில் என்னப்பா பண்ணுறது, பூசிக்கு லேட்டாக வருதுன்னா என்னால் எந்திரிக்க முடியல, என்னுடைய வாட்ச் அன்னைக்குன்னு பார்த்து வேலை செய்யலை, செல்ஃபோன் அலாரம் அடிக்கணும்னு சொன்னாங்க. நீ மணி அடிக்கணும் இல்லை, அதை வச்சுட்டோம்னா 3 மணி அடிக்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் எழுந்து வரலாம். அது உண்மைதான். இது வந்து உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு நிகழ்வு. அதனால் அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம் என்று இருக்கின்றோம். இதற்காக உடைய ஆலோசனைகளை வரவேற்கிறேன். வருகிற நாட்களில் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கலாம். அதே வேளையிலே நம்முடைய அன்னூர் கிளைப்பங்கில் ஒரு வேலையை துவங்கி இருக்கிறோம். அந்த கோயிலுக்குள்ள உள்ள போய் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில், குறிப்பாக மழை காலத்தில், மற்ற நாட்களில் மழை காலத்தில் உள்ள வந்து கொஞ்சம் இந்த கசிவு நீர் அல்லது கழிவு நீர், கொஞ்சம் மழை நீர் இதெல்லாம் வந்து உள்ள தேங்கிடும். தெரியும் நினைக்கிறேன், பார்த்துருக்கலாம். அதை இப்பொழுது கொஞ்சம் தடுக்கலாம் முயற்சி எடுத்தோம். கடந்த ஒரு சில மாதங்களாக அதற்காக முனைப்பு காட்டிய பொழுது நல்ல பலன் கிடைத்தது. நிறைய மண் கிடைச்சது, அதை வச்சு கொட்டி அந்த இடத்துல நிறைச்சாச்சு. அப்புறம் அது போகிற வழியில் ஒரு சாலை நன்றாக இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் கரடு முரடாக இருக்குன்னு பார்த்தோம், தார் சாலையும் கிடைத்தது. ஸோ கடவுள் புகழ், ஒரு நன்றி சதை இறங்க வாழ்க்கை. இப்போ அதற்கான இன்னொரு பணியாக என்ன, சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் வால் எழுப்பலாம் அப்படின்ட்டு கடந்த ஒரு சில வாரங்களாக இல்லங்களை சந்தித்து அவர்களோடு பேசிய பொழுது மக்களே மனமோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே இருக்கிற குடும்பங்களே அவர்களாகவே சேர்ந்து கொஞ்சம் நிதியை திரட்டி செய்யலாம். ஏறக்குறைய ஒரு 5-5.5 லட்சம் அதற்குரிய செலவு ஆகும் என தற்பொழுது இருக்கிற நிலவரப்படி நிறைவு செய்திருக்கிறோம். இது ஒரு குறையெல்லாம் கூடலாம். நீங்களும் அதற்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்ள நண்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அங்கு மட்டுமல்ல, இது பங்கில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு ஆலயமாக இதை கருத வேண்டும். பங்கு கோயில் மட்டும்தான், இது மட்டும்தான் எனக்கு, அன்னூர் எனக்கு இல்லைன்ற அல்ல. பங்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றாக சேர்ந்தது. இந்த ஆலயம் சரி, அந்த ஆலயம் சரி, எல்லாருக்கும் உரிமை உண்டு, எல்லாரும் வழிபாடுகளை கலந்து கொள்ளலாம். ஸோ அதற்காக சிறப்பாக இந்த 2 பணிகளுக்காக ஜெபிக்க நண்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. முன்னாளிடங்கள் இந்த யோசிப்பு ஆண்டு இறை வேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம்முறை மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்று உறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையில் இருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் முதலில்லாத உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை இன்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று.